Chai with Chitra. எப்போ விஜயோட முதல் சந்திப்பு? முதல்ல வந்து அவர் ஷூட்டிங் ஏதோ பெசன் நகர் பீச்சில் ஏதோ ஷூட் பண்ணிட்டுருக்காரு. கில்லி படம். கில்லி அவர் த்ரிஷாவை கூட்டிகிட்டு வரும்போது அவள் ஏதோ சுண்டல் ஏதோ கேட்பாளே இடையில, இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிற்க வச்சுட்டு அப்புறம் தொலைஞ்சு போயிடுவார். அப்போ தேடுவார். அது எதுவும் வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. ஏதோ பொரியா ஏதோ ஒன்று வாங்கி கொடுப்பாரு. ஏதோ ஐஸ்கிரீம் அந்த சீன் பண்ணியிருந்தாங்க. அந்த பாட்டில் அர்ஜுன் அருள் பாட்டில் ஏதோ பேசணுன்றது தான் தர்ணி சார் வாங்க அப்படின்னு சொன்னார். அப்படி அங்கே போயிருந்தேன். அவர் அந்த லொக்கேஷன் நின்றுட்டு இருந்தார். அந்த கேமரா அங்கே இருந்து அங்கே நின்றுட்டு இருந்தார் விஜய். நான் இங்கே டைரக்டர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். இங்கே கேமரா இருக்குது. அப்போ தான் விஜய் ஹாய் அப்படின்னாரு. என்னடா நம்ம பார்த்ததில் பேசுனதில்ல ஹாய்ன்றாரு. ஏதோ பேட்டி கொடுத்துருப்போம் பார்த்து போலுக்குது அப்படின்னு நினச்சேன். அதன் பிறகு ரொம்ப பழகிட்டார். கேரோனில் கொண்டு வச்சு ஒரு படத்துக்கு மோதல்லாம் போட்டார். இந்த படத்தில் எத்தனை பாட்டு எழுதின வேட்டைக்காரனில் 3 பாட்டா என்னென்ன பாட்டுனாரு. கரிகாலம் காலை போல, புலி உருமுது, நான் அடித்தா தாங்க மாட்டேன். சரி ஒரு இன்னொரு நாள் கூப்பிட்டு காவலன்னு ஒரு படம் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கு அடுத்து இந்த படம் ரிலீஸ் ஆகல. அப்போ வேட்டைக்காரன் அப்போ சர்ப்ரைஸாக ஒரு மாதிரம் போட்டார். அமைதியாக இருப்பாங்க. நிறைய பேச முடியாது, அமைதியாக இருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் கவனிச்சுட்டே இருப்பார். அதை மெமரிச்சு அப்படியே ஓடிட்டுருக்கோம். ஒரு நாள் அவர் கூட அப்படியே இருந்தேன், உட்காந்துட்டே இருந்தேன் பக்கத்தில். வில்லுன்னு ஒரு படம் பிரபுதேவா அந்த பக்கம் திருச்செந்தூர் பக்கத்தில் ஒரு ஃபுல்லாக செம்மண் மைதானம் மாதிரி பெருசு 2 தென்னை மரம் பூ படத்தில் எடுத்திருப்பாங்க அந்த லொக்கேஷன். அங்கே ஃபைட் சீன் ஃபைனலில் அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் சீன். அங்கே போயினோடனே ஷார்ட் கேமரான்னு மழை வந்துச்சு. அந்த பீடா இதுல கூட அதை நட்டு வச்சுட்டு ஓடி போய் நானும் விஜய் சாரும் அந்த கேமராமேன் ரவிவர்மா 3 பேர் தான் இடம். அங்கே உட்காந்துட்டேன் சேர் போட்டு. அவர் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டுட்டே இருந்தார். கில்லி கில்லி அந்த பாட்டு பையனே இருந்தார். அது அப்புறம் அந்த டிஃபன் சாப்பிட்டு ஷார்ட்னு சொன்னோன்னே மழை வந்துச்சு. அதுக்கு பேர் லஞ்சு வந்துச்சு. அது வரைக்கும் அப்படியே உட்காந்தே இருக்கும் சார், பேசவே இல்லை சார். எப்போது ஒன்று சொல்லுறது பேசுகிறாரு. அதோட அதுவும் ரவிவர்மா தான் அவர்கிட்ட பேசின்னு இருக்காரு. ஆமாம் ஆமான்னு சொல்லியிருக்காரு. நான் பாட்டு கம்முன்னு உட்காந்துருந்தேன். எதிர்கொடையில் அவங்க ஒரு செட்டு வைக்கணும். பிரபுதேவா மாஸ்டரு, பெப்சி விஜயன் சார் அவங்கெல்லாம் உட்காந்துக்கிறாங்க. ஒரு பக்கம் ஒன்று நயன்தாரா உட்காந்துருக்காங்க. மில்லு அவங்க தானே ஹீரோயின், அவங்க உட்காந்துருந்தாங்க. ஒரு பட்டாளமாக இருந்தது அன்றைக்கி. நல்லா இருந்தது. எல்லாம் ஒரு ஹோட்டலில் ஒரு பெரிய கவிதா லாட்ஜின் மாதிரி அந்த இடத்துல ஒரு பெரிய நிலப்பரப்பில் அட்டு மாதிரியான ஆளுக்கு ஒரு ரூம் பெரிய யூனியனாக எல்லாம் ஒன்றா கூடுவோம். அங்கே தான் உட்காந்து எழுதினேன் அந்த பாட்டு. அந்த ராமா ராமா ராமங்கிட்ட வில்ல கேட்டேன் ஒரு பாட்டு. அங்கே உட்காந்து நானும் விஜய் சாரும் பிரபுதேவா மாஸ்டரும் உட்காந்து எழுதணும். சமூக விஷயங்கள் நிறைய எழுதியிருக்கேன் அவருடைய பாடல். ஆமாம், போக்கிரி பொங்கல் குறிப்பிடத்தகுந்த பாடல். அந்த பாட்டு எழுதியிருக்கேன். என்ன ஒரு சின்ன குறைனா, இப்போ இது வரைக்கும் தெரிய வரைக்கும் அவருக்கு எழுதினேன். அப்புறம் ஆஃப்டர் அனிருத் அது வந்த பிறகு நம்ம எழுத முடியல. எழுதலாம் கூட பரவாயில்ல. அவர் இந்த ஓப்பனிங் சாங்கில் 4 கருத்து இருக்கிற பாடலாக பண்ணியிருந்தா இப்போ எலெக்ஷன் வந்தாலும் அதெல்லாம் போடலாம்ல சார். இப்போ எம்ஜிஆருக்கெல்லாம் எவ்வளோ வாலி சார் பாட்டு, அது ஒரு பிரச்சாரத்துக்கு யூஸ் ஆகும்ல. ரவுடி அந்த பேபி இந்த பேபின்னு சொல்லி பாடிட்டு இருந்தால் யார் சார் கேட்காம 4 கருத்து உள்ள பாடலை ஏன் பண்ணலன்றது தான் ஒரு சின்ன ஒரு இதாக இருக்கும். அது விஜய் சாருக்கும் தலையிட்டு அதெல்லாம் மாற்றிருக்கலாம். மற்றபடி அவர் என்னுடைய பாடல் கேரியரில் அவர் என்னுடைய புகழுக்கு ஒரு பொருளாதாரத்துக்கு விஜய் சார் தான் பெரிய காரணம், முக்கியமான காரணம். கானா பாடல்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணணும்னு எதனால் உங்களுக்கு தோணுச்சு? நான் நார்த் மெட்ராஸில் அந்த ஏரியாவில் தான் சார் இருந்தேன். அங்கே வேசரப்படி தாண்டி அந்த ஏரியாவில் தான் இருந்தேன். வழக்கமாக எம்ஃபில் பண்ணுறவங்க என்ன ஒரு ராமாயணத்தில் வந்து அந்த கூறுகள், இலக்கிய கூறுகள், அப்புறம் அவங்க சங்க இலக்கியத்தில் அவருடைய காதல் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. வித்தியாசமாக நாட்டு பாடல் பண்ணுவாங்க. வித்தியாசமாக எதாவது பண்ணணுன்றதுனால இந்த பாடலை கொண்டு போகலாம். இவ்வளோ காலமாக ஒரு 100 ஆண்டு காலமாக இந்த பாடல் வந்து சாவுக்கு பாடிட்டு இருக்காங்க. இதுவே அழிஞ்சு போயிடக்கூடாது. இது ஏதாவது கொஞ்சம் யூனிவர்சிட்டி அளவுக்கு கொண்டுன்னு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு டேப் ரெக்கார்டர்லாம் எடுத்துகிட்டு போய் எல்லா பாடல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து தீப்சஸ் எழுதி பண்ணால் அந்த வாழ்ந்த களத்தில் இருந்ததுனால அந்த ஒரு ஐடியா வந்தது. அங்கே தான் உலக நான் பார்த்துட்டு அங்கே கூட்டிகிட்டு போய் ஜித்தனில் பாட வச்சேன் அந்த பாட்டை, வாழமீன் பாட்டு. அதில் எழுதியிருந்தேன் நான் ஒரு பாட்டு. நல்லா பாடுவார் அவர். ஒரு 1.5 மணி நேரம் அந்த பாட்டு, வாழமீன் பாட்டு இருக்குது, நல்லா இருக்குது, பாட வைங்கன்ட்டு பாடினார் அவர். பெரிய ஹிட். அதில் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு மிஸ்கின். அந்த பாட்டு வந்து வின்சென்ட் சொல்ல வானான்ட்டார். அந்த பாட்டு என்னங்க பாட்டு இது கவிச்சி அடிக்குது அப்படின்னு.
வேணான்ட்டார். சேர்ந்து அவர் நான் அப்புறம் வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு அப்புறம் மிஸ்கின் அடுத்த படம் பண்ணும்போது முதல் நாள் ஷூட்டிங் அந்த பாட்டு தான் சார். அந்த பாட்டை எடுத்துட்டு பயன்படுத்தலையா? ரெக்கார்ட் பண்ணிட்டு பண்ணல, ஷூட் பண்ணல, ரெக்கார்ட் பண்ணிட்டு வானான்ட்டாங்க. ஜித்தன்லையா? ஜித்தன்ல அந்த பாட்டில் அது பிறகு தான் வேறு பாட்டு நான் எழுதினேன். இந்த முதல் அக்கு தானடா அந்த பாட்டு எழுதினேன். அது அந்த டேஸ்ட் பண்ணுறது அந்த திறன் இல்லைன்னா நிறைய பாட்டு இப்போ உன் சமையலர் இவ்வளோ பேர் வானான்னாங்க பாருங்க. வாழமீன் பாட்டு எவ்வளோ பேர் வானான்னு சொன்னாங்க. அது மாதிரி இருக்காங்க. ஜெயிச்ச பிறகு தான் ஓடுவாங்க. அவர் தனியாக ஜெயிக்கணும்னு தேர்வு பண்ண மாட்டாங்க. அந்த இது இருக்காது அவங்களுக்கு. எங்கே உங்களுக்கு மிஷ்கனுக்கு நட்பு ஏற்பட்டது? யூத்து படத்தில் தான். யூத்தில் நான் ஒர்க் பண்ணும்போது அந்த ஆழ்த்தோட்ட பூ பாட்டு எழுதும்போது தான் அதில் அசிஸ்டண்டாக இருந்தார். அவர் நிறைய படிக்க பாருனால நம்மளுக்கும் கொஞ்சம் வாசிப்பு இது இருக்கிறதுனால அது நிறைய பேசுவோம். மணி சர்மா அது அவரு தான் ஏற்கனவே நான் இது எழுதியிருக்கேன்ல, நரசிம்மா எழுதுறேன்ல, அவர் சொல்கிறாரு. அப்போல்லாம் மிஸ்கின் தெரியாது. நரசிம்மா வந்து சொல்கிறாரு கபிலன் பாட்டு நல்லா எழுதுவாருன்னு எனக்கு ஒன்று கொடுக்குறாங்க. அந்த பாட்டு எழுதின்னு போய் கொடுக்கும்போது தான் மிஸ்கின் வந்து அதில் அசிஸ்டண்டாக இருக்கிறாருன்னு தெரியும். மிஸ்கின் வாய்ப்பு வாங்கி கொடுக்கல. அந்த பாட்டை அதில் வந்து பதிவு பண்ணவர் மிஸ்கின். அதில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டார். வாலி சார் பாட்டை எடுத்துகிட்டு இது பதிவு பண்ணி பாட்டார். ஆனால் மிஸ்கினுக்கு அந்த பாடல் அந்த சென்ஸ் இருக்கிறதுனால இந்த பாட்டு ஹிட் ஆகும்னு அவருக்கு தெரியும். அதன் பிறகு அப்படியே அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே இருந்தது. அது பிறகு ஜித்தன் பண்ணார். அதன் பிறகு அவர் தனியாக படம் பண்ணார். அதன் பிறகு தொடர்ந்து எழுதிட்டே வந்தாங்க. உங்களை மிகவும் கவர்ந்த கவிஞர்களில் வைரமுத்தும் ஒருத்தர். அப்பப்போ சந்திப்பேன். அப்போ தான் முதல்ல அந்த கம்பன் விழாவில் மேடையில்னா அதன் பிறகு ஒரு கல்லூரி படிக்கும்போது ஒரு புத்தகம் போட்டேன். இந்த கமல் சார் வெளியிட்டார்ல, அதுக்கு முன்னே ரொம்ப 18 பருவத்தில் அப்போ பண்ணும்போது அவர்கிட்ட போய் முன்னுரைக்காக போய் நிற்பேன். தமிழ் வளர்ச்சித்துறை துணை இயக்குனர்னு ஒரு சின்ன போஸ்டிங் இருந்தது. அப்போ கலைஞர் பீரியட் இருந்தது. அப்போ அவர் கலைஞருக்கு நெருக்கமாக இருக்கிறதுனால அவர்கிட்ட போய் கேட்டேன், வாய்ப்பு கேட்டேன். இதை பண்ணலான்ட்டு. அதன் பிறகு அவர் முரசொலி மாறன் அப்போ கொஞ்சம் சீரியஸாக இருந்தாருங்க அந்த பீரியடில். அதன் பிறகு பண்ணல, அது அப்படியே வந்துட்டு. அதன் பிறகு இந்த சில நிகழ்ச்சிகள்லாம் கவியரங்கம் அப்படிலாம் போய் தலைமையில் படிச்சிருக்கேன். அதன் பிறகு சினிமாவுக்கு வந்துட்டோம். அதன் பிறகு தொடர்பு இல்லை அவர். இப்போ சமீபத்தில் நல்லா தொடர்ந்த சிஎம் ஃபங்க்ஷன்லாம் நிகழ்ச்சி நடக்குதுல, கவியரங்கம், அதில் போய் தலைமையாக வருவார், போய்ட்டுருந்தேன். இப்போ நான் அந்த கலைஞர் கோட்டம் திறந்தாங்க தஞ்சாவூரில். அப்போ அவர் தலைமையில் தான் கவியரங்கம் போய் பண்ணேன். ஏன்னா முதல் பாதித்த பாடலாசிரியர் அவர் தான். எங்களுக்கு கண்ணதாசன் பற்றி சின்ன வயசில் அப்போலாம் தெரியாது. ஆனால் எல்லா காலகட்டத்திலும் ஒரு கவிஞர் இருப்பாங்க. இப்போ என்னுடைய ஸ்கூல் காலகட்டத்திலையும் கல்லூரி காலகட்டத்திலும் பாதித்தவர் வைரமுத்து தான். குழந்தையிலேருந்து இப்போ வரைக்கும் பாதிச்சுட்டே இருக்கிறவர், தோற்று போகாத ஒரு கவிஞர்னா கண்ணதாசன் தான். எல்லா காலகட்டத்திலும் ஏதாவது ஒரு பாட்டு வரும் நம்மள பாதிக்குது. அண்ணன் தம்பி இதெல்லாம் பிரச்சனை, அண்ணன் நடா தம்பி அண்ணன் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்கிறார். அது ஒரு பெரிய சகாப்தம் தான். அந்த மாதிரிலாம் எந்த கவிஞரால் வர முடியாது. எந்த காலகட்டத்தில் அரசியலில் கவிஞனுக்கு ஈடுபாடு? 2001 கலைஞர் முன்னிலையில் கவிதை படித்து ராஜ அண்ணாமலை மன்றது முதல்ல மாணவராக. அப்போ தான் இன்னும் பாட்டு கூட எழுதலை. ஜெயலலிதா முதலமைச்சர் ஆகிடுறாங்க 2001. இந்த வைரமுத்து வந்து இந்த வேலைக்கு அலைஞ்சிட்டு இருந்தாலும் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் வேலை பிடிக்கவே இல்லை. ஏதாவது மாற்றி போயிடலான்றது தான் அவங்க தமிழ் வளர்ச்சித்துறை, இல்லைன்னா பாடல் எழுதணும், இது மாதிரி தான் தமிழ் தொடர்பான வேலைகள் தான். அப்போ இன்னொருடைய விஏபி மூலிமா கலைஞரவை பார்த்து அந்த மனுலாம் கொடுத்தேன். அப்புறம் தமிழ் குடிமகன் தான் அந்த மினிஸ்டராக இருந்தார். அவர் பார்த்துட்டிங்கன்னா எம்பில் தானேப்பா, அதுக்கு பிஹெச்டி வேணும்பா அப்படின்னு சொல்லி கலைஞர் இதை வாங்கி பார்த்துட்டு புலவரை இதை பாரியா அப்படின்னாரு. அறிவாலயத்தில் தான். அவர் பார்த்துட்டு அவங்க தனியாக கூப்பிட்டு பிஹெச்டி முடிக்கணும் தம்பி, இது எம்பில் தான் இருக்குது, எம்ஏ எம்பில் தான் இருக்குது அப்படின்னாரு. ஆனால் எம்ஏ போடுறாங்க, பட் அது ஏதோ ரிஜெக்ட் பண்ணணும்னு அப்படி சொல்லிட்டார். அது பிறகு 2001 ஒரு கலைஞர் எதிர்கட்சி வந்து ராஜ அண்ணாமலை மட்டத்தில் அவருடைய முன்னிலை பேராசிரியர் எல்லாம் இருக்கிறாங்க. இவர் அப்துல் ரஹ்மான் தலைமையில் வைரமுத்தம் கூட கவிதை படிக்கிறாரு. நானும் வைரமுத்து, மேத்தா, நிர்மலா சுரேஷ், தமிழன்பன் இவங்கெல்லாம் கவிதை படிக்கும். அப்போ நான் ஃபஸ்ட்டு சின்ன பையன் தானே, அது காலேஜ் படிக்கிற பையன் மாதிரி நினச்சிட்டு என்னை முதல்ல விடுறாங்க. அந்த செட்டில் நான் தான் சின்ன பையன் தான், ஒரு 20-21 வயசு அவ்வளோதான். போயிட்டு மைக்கில் கலைஞர்லாம் உட்காந்துட்டாங்க. சூரியனுக்கு ஓட்டு கேட்க ஒரு சுயேட்சை வேட்பாளன் வந்திருக்கிறேன் அப்படின்னு. கலைஞர் இப்படி பார்த்தாரு, பேராசிரியரை அப்படி பார்த்தாரு. என்னடா அவன் எடுத்தவொடனே இப்படி பண்ணுறான்னு. பலாப்பழம், முள்ளம்பன்றியின் முட்டை, பனித்துளி, நீர்க்குமுடியின் முட்டை. கலைஞர்
தமிழ் முட்டை, ம் வெள்ளை கரு வேட்டி சட்டை, மஞ்சள் கரு சால்வைன்னு பயங்கர இப்படி இப்படி பார்த்துட்டே இருக்கிறாரு. சென்னையில் கட்டிய பாலங்களில் ஒன்றையாவது இங்கிருந்து இலங்கை தீவு கட்டியிருந்தால் கள்ளத்தோணியில் வரும் தமிழர்கள் கால்நடையாக வந்திருப்பார்கள். கொஞ்சம் ஒரு கைத்தட்டு அடிச்சுட்டே இருக்கிறான். பலராமன் ஒரு மாவட்ட செயலர் அங்கே இருந்தார். அவர் வந்து மைக்கில் என்ன வெறு தம்பின்ட்டு மைக்கில் சொல்கிறாரு, இந்த கவிதை நாங்கள் பதிவு பண்ணி வச்சுருக்கோம், கவியரம் முடிஞ்ச உடனே இதை நாங்கள் திரும்ப ஒளிபரப்புகிறோம், நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்னு கை தட்டிகிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் எல்லாமே வைகோ தோத்துட்டாரு, எல்லாமே தோத்துட்டாங்க. ஒரு பம்பரம் தன் சாட்டை கயிறிலேயே தூக்கு போட்டு கொண்டதுன்னு வைகோவை. ஐயோ ஞாபகம் இல்லை சார், 20 வருஷம் மேலே ஆச்சு. இது மாதிரி அப்படியே அவர் தலையிலேருந்து காலில் வரைக்கும் அப்படியே ஒரு கவிதையாக சொல்லிட்டு வந்தேன். வெண்ணிலாவை தோல் உரித்து தைத்த வேட்டி சட்டை, வெள்ளை செருப்பு, சூரியனை சுமக்க நிலவு, இந்த மாதிரி அப்படியே போயிட்டே காந்தது. அந்த 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 இளம் வயசு, அந்த பருவம் பளிச்சின்னு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பாருங்கள். யாரோடைய இதுவும் அந்த இளமை காலத்தினுடைய இது நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பாரதி ராஜன் சார் சரி, வைரம் சார் பாடலும் சரி, ராஜா சார் மியூசிக்கும் சரி, அந்த ஃப்ரெஷ்ஷாக ஒன்று இருக்கும் தெரியுமா, மருவமே அது, அப்புறம் பனிவிடும் மலரும், அதெல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த வயசில் அப்படியே போட்டு எல்லோரும் அப்படியே. அதன் பிறகு மேலே வந்தார், மேலே ரெஸ்ட் ரூமுக்கு வந்தார். யாரோ கவிதை படிச்சுட்டு இருக்கும்போது இடையில வந்தார். பத்திரிக்கையாளர்லாம் கூப்பிட்டு போய் கபிலன் மாதிரி மட்டும் பார்த்தார். எந்த ஒரு யானி, எந்த ஒரு யானையார், பெரியவங்களும் அப்படி தான் கேட்பாங்கல்ல, எடுத்தோடனே எந்த ஊருன்னு கேட்பேன், எந்த ஒரு யானி, பாண்டிச்சேரி அப்படின்னு. அப்புறம் அந்த தெரு ஓவியம் புத்தகம் தான் கமல் வெளியிட்டார், அந்த புத்தகம் ஒன்று கொடுத்தேன். பேனை எடுத்தார், ஆட்டோகிராஃப் பார்த்தோம். இல்லைங்க ஆட்டோகிராஃபில் வேண்டாம், இது என்னுடைய புத்தகம், ஓய்வு இருந்தால் படிச்சுட்டு ஒரு 4 வரி எழுதுங்க அப்படின்னாரு. என்ன நம்மளே எழுத சொல்கிறாங்கன்ட்டு இப்படி பார்த்தாரு. அட்ரஸ் எழுதி ஆடினார், போயிட்டார். அட்ரஸ் எழுதிட்டு அந்த சண்முகநாதனில் அவர்கிட்ட கொடுத்தேன். 2 நாளில் சார் 2 பக்கம் எழுதி அனுப்புகிறார் சார். அதுதான் அவர்கிட்ட பாராட்டத்துக்கு விஷயம். ஆமாம், அந்த மாதிரி இது எனக்கு தெரிஞ்சு யாருமே பண்ணது கிடையாது. அந்த பனி சுமையில் வந்து உட்காந்து காலையில் படிப்பார், படித்து அதை வந்து படிச்சிருக்காரு. 3 கவிதை கோட் பண்ணியிருக்காரு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இன்னும் வச்சுருக்க அந்த கடிதத்தை 20 வருஷம் மேலே ஆயிடுச்சு. 2001 அனுப்பிச்சார். அதுக்கப்புறம் தனிப்பட்ட முறையில் அவரை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதா? ஆண்டு பிறந்த நாள்லாம் போய் பார்ப்பேன். அப்புறம் இந்த கண்ணகி சிலை உடைச்சிட்டாங்க அந்த அம்மா வந்து. ஆமாம், உடைச்சோன்னா அதுக்கு எல்லா அமைப்புகளும் சேர்ந்து கண்டன கூட்டம் போட்டாங்க. தமிழ் அமைப்புகள்லாம் சேர்ந்து ஒன்று போட்டாங்க, கட்சி சார்பு இல்லாமல் பீச்சில் போட்டாங்க. அப்புறம் பேசினார், ஃபோனில் ஒரு முறை என்கிட்ட பேசினார். சண்முகநாதன் ஐயா பேசுகிறாரு அப்படின்னு. அந்த கண்ணகி சிலை இதுக்கு ஒன்று விழா வச்சுருக்கிறேன், விழா இல்லை நிகழ்ச்சி வச்சுருக்கோம், வந்து கவிதை படியா அப்படின்னாரு. சரிங்க அப்படின்னு யாரும். அப்புறம் பீச்சில் போயிட்டு கவிதை படித்தோம். பீச்சில் அந்த கவிதை எடுப்படல, அங்கே இருந்த கவிதை அங்கே எடுப்படல. பீச்சில் எல்லாம் கவிதை கேட்க மாட்டாங்க, கலைஞர் பேச்சுக்காக வருவாங்க. எல்லாம் சுண்டல் தின்னுக்கிட்டே இருப்பாங்க, அவங்க உட்காந்து எவன் கவிதை கேட்பாங்க. அப்புறம் ஒரு மாதிரி தொய்வாக இருந்தது. கலைஞர் படினார். சரி கவிதை படிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ தான் என்ன தான் ரசிகர் இல்லைனாலும் நம்ம இருக்கிறத படிச்சுட்டா யூடியூப்பில் வந்துடும், அது கிளியராக வந்துடும், அதுக்காக படிச்சிடும். ஸ்டேஜில் முன்னெல்லாம் யூடியூப்லாம் இல்லாத காலத்தில் கொஞ்சம் கைத்தட்டலாம் அது நம்மளுக்கு ஒரு மாதிரி போயிடும். அப்புறம் அந்த கஷ்டப்பட்டு எதனா பாடல் கேட்டிங்களே, கடின பாட்டு, அந்த இது அர்ஜுனர் வில்லு அந்த பாட்டு. அது என்னது, இது அங்கேருந்து ஒரு மதுரையிலேருந்து ஒரு பெண்ணை கூட்டிகிட்டு வர்றாரு, விஜய் கூட்டிகிட்டு வர்றாரு. அவன் பொண்ணு லவ்வும் இல்லை, இவரும் பெரிய பில்டப்பான ஒரு ஹீரோலாம் இல்லை. அதுவும் அந்த படத்தில் கபடி விளையாடுற ஒரு பிளேயரு அப்படின்ட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு வரும்போது சென்னைக்கு வர்றதுக்குள்ளே ஒரு பாட்டுன்னா என்னது எழுதுறது சார் அங்கே. அதான் அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திரன். அது ரொம்ப சிரமப்பட்டு எழுதணும், ரொம்ப அதை மாற்றி இதை மாற்றி மும்பைக்கு போயிட்டு திரும்ப கரெக்ஷன் வந்தது. அங்கே போய் விஜய் சார் மும்பையில் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. இங்கேருந்து ஃபோன் வந்தது எனக்கு. சரி அவர் ஸ்டுடியோக்கு போய் அங்கே உட்காந்து எழுதி அனுப்பிச்சேன். அங்கே போயிட்டு அதன் பிறகு ரெக்கார்ட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்தேன். அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திர சொல்லு இவனோட தில்லு பொய்க்காது. ரஜினிக்கு எந்த படத்தில் முதல்ல எழுதினீங்க? ரஜினிக்கு அந்த அண்ணனோட பாட்டு சந்திரமுகியில் ஆட்டம் போடடா அப்படி ஒன்று. அப்புறம் பார்த்து பி வாசு வந்து வாங்க ஏவிஎம்மில் அந்த பாட்டு எடுக்கிறோம், ரஜினி சார் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு. சரின்ட்டு போனோடனே அப்போ அதுனா ஒரு 15 வருஷம் இருக்குல்ல, வந்து 2009 வந்தது நினைக்கிறேன். அப்புறம் போனோடனே ரஜினி சார் கூப்பிட்டு அவங்க கட்டி பிடிச்சிட்டாரு. அவர் கபிலர் ஏதோ பெரிய வயசானவர் நினச்சேன், சின்ன பையனாக இருக்கீங்க அப்படி இப்படின்னு. அவங்க சாப்பிட்டுப்பாங்க அப்படின்னாரு. அப்போ தான் முதல் முறையாக சந்திக்கிறோம். அப்புறம் வந்துட்டேன்.
அது மாதிரி கபாலி எழுதும்போதெல்லாம் ரொம்ப பழக்கமாக ரொம்ப நேரம் உட்காந்து பேசுகிற அளவுக்கு கேரவனில் கூப்பிட்டு போய் 2 பேரும் ஒன்றா சாப்பிட்டோம். அந்த அளவுக்கு ரொம்ப எளிமையானவர். கமல் சாருக்கும் பழைய நிறைய இங்கே தான் நிறைய பழக்கம் கமல் சாருக்கிட்ட. இவர்கிட்டனா ஒரு கில்லி படத்தினுடைய அந்த ஆடியோ இதில் விழாவில் 100, 150, 200 நல்ல ஒரு ஷீல்டு கொடுத்தாங்க. ரஜினி தான் கொடுத்தாங்க. அப்போ எப்படி இருக்கீங்க அப்படின்னு. அவ்வளோதான். அவர் காலா படத்தில் அப்போ பார்த்தோம். ஈவிபியில் பண்ணார். பாட்டு எழுத போயிருந்தேன். ஈவிபி எதில் ஒரு ஹோட்டல் இருக்குது, அங்கே போட்டாங்க ரூம். இங்கே அந்த செட்டில் முடிச்சு ஒர்க்கு முடிச்சு நைட்டு வந்தார். ரஞ்சித் வந்தார். ரஞ்சிட்டு அங்கே 2 பேர் உட்காந்து எழுதணும். அப்போ அவங்க கும்பல் அவ்வளோ. அங்கே இருந்தால் ரஜினி ஃபுல்லாக கேமரா அவங்க 4 பசங்க, மருமகள், பொண்ணு, குழந்தைங்க, ஒய்ஃபு, அப்புறம் இதுக்கு இங்கே கேமரா அசிஸ்டண்ட், அவங்க இவங்க நெருங்கும் இல்லை. டெக்னீஷியன் அவ்வளோ பேர் இருந்தாங்க. பக்கத்தில் சமுத்திரக்கனி அவ்வளோ இருந்தார். அப்படின்னு அப்படின்னாரு. பாட்டு எழுத வந்திருக்கேன் சார், எதில் ரூம் போட்டு ரஞ்சித். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டு வந்தார். உடனே பக்கத்தில் சமுத்திரக்கனி ரூம் போட்டாங்களா, அப்போ இதோட இன்னும் 2, 3 பாட்டு எழுதிடலாம் அப்படின்னாரு. அப்படியே பார்த்துட்டே இருந்தார் ரஜினி. அப்புறம் ரஞ்சித் என்ன கேட்டேன், ரஜினி சார் என்ன சொன்னாரா அப்படின்னு. கபில் இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறாரு அப்படின்னாரா. இல்லை சார், அவர் இல்லை ஃப்ரெஷ்ஷாக அதை ஒன்றும் பண்ணுறதில்லை அப்படின்னாரு. சரி, 2 கேட்டிருக்காரு. நல்ல மனிதர் தான். ஆனால் கமல் சார் அளவுக்கு பழக்கம் இல்லைன்னாலும் சந்தித்த ஒரு 4-5 சந்திப்புலேயே ரொம்ப நெருங்கி, ரொம்ப ஒரு நம்ம வீட்டில் இருக்கிற ஒருத்தர்கிட்ட பேசுகிற மாதிரி எப்படி இருக்கும். அப்படி ஃபோட்டோ எடுக்குன்னு சொன்னேன். ஃபோட்டோ எடுத்தோன்னே அப்படின்னாரு, என்ன சார் ரசிகர் மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னு. ஒன்று அப்படியே கைட்டு பிடிச்சிக்கிட்டார். தோலில் அப்படியே உங்கள் கழுத்தில் போட்டு இப்படி பிடிச்சிக்கிட்டாரு. அப்படியே பிடிச்சி அவர் எடுத்தார். டக்குன்னு பற்றிக்கிட்டு பாருங்களேன், உடனே புரிஞ்சுக்கிட்டு அப்படியே எடுத்து. கமல் சாரும் அப்படி தான் தொடக்க மாட்டேன். அப்படி குத்தல்ல அப்படியே அந்த ஃபோட்டோ கலாச்சாரமே எனக்கு பிடிக்காது சார். ரொம்ப பெரிய ஃபோட்டோலாம் இல்லை, விஏபி கூடலாம். அது எப்போ நான் உணர்ந்தேன்னா, தசாவதாரத்தை நடித்தேன். ஆமாம், தெரியுங்களா. அப்புறம் கமல் சார் கூட தான் காரில் போனேன். பேசிகிட்டே போனோம், ஏதாவது பேசிட்டு போனோம். அப்புறம் ஸ்பாட்டுக்கு போச்சு, நடிக்கிறேன்னு சொன்னார் அப்படின்னாரு. அப்போ தொடர்ந்து ஒரு 6 மாதம் நடிச்சிட்டு இருந்தேன் அவர் கூட. அப்போ நாகேஷ் சார் வந்து அங்கேருந்து கூப்பிட்டுட்டு அப்படியே அவர் காரில் அப்படியே தோலில் பிடிச்சிட்டு எடுத்துன்னு வந்து அவர் காரில் உட்கார வைப்பேன். ரொம்ப இதுவாக எப்படி ரசித்த ஒரு மனிதர் நம்மலாம். அப்படியே அப்படி அந்த அம்பாசிடர் காரை தான் அது மேலே சாஞ்சிட்டு அப்படி பார்க்குறாரு எல்லாத்தையும். அப்படி பார்த்துட்டு அப்படியே வரேன் தம்பின்ட்டு அப்படி உள்ள போனேன். அவர் கூட ஒரு ஃபோட்டோ எடுன்னு தோணல சார் எனக்கு. இப்போ தான் எல்லோரும் எடுத்துகிட்டு இருக்கேன். அது ஒரு பெரிய ஒரு அந்த காலகட்டத்தை சொல்கிறது தானே சார் ஃபோட்டோவில் ஆல்பம்ன்றது. இவங்களுக்கெல்லாம் நம்ம பழகிருக்கிறோம், ஃபோட்டோ எடுத்துருக்குன்றது ஒன்று இருந்தாலும் அந்த எந்த காலகட்டத்தில் அது எடுத்தோம் அந்த நினைவுகள்லாம் வரும் நம்மளுக்கு. அந்த ஃபோட்டோவும் அந்த பாடல்கள் தான் நம்ம நினைவுகளை கொண்டு வருது. தசாவதாரத்தில் உங்களை நடிக்க வைக்கணும்னு எதனால் கமலுக்கு தோணுச்சுன்னு கேட்டிங்களா அவரை? அது அந்த ஒரு கருப்பு கமல் வர்றாருல திருநெல்வேலியா, அதுக்கு கரெக்டாக இருக்கும். அது அந்த மக்களுடைய ஒரு முகமாக இருக்கும், நிறமாக இருக்கும். அதுக்கு கபிலன் கரெக்டாக இருப்பார். எப்படி இருந்த அந்த படத்தில் நடித்தாங்க? அதுதான் சொன்னேன், அவர் கன்வின்ஸ் பண்ணார் கமல் சார். நீங்களே நடிக்கிறீங்க, உங்களை மாதிரி நான் நடிக்கிறது தான் சிரமம், உங்களை மாதிரி புரிஞ்சுக்கிட்டு நடிக்கணும். அதனால் நீங்கள் வரீங்க, உங்களோட ஸ்கிரிப்டை நீங்களே எழுதுறீங்க. எல்லா படங்களையும் பார்த்துருவீங்களா? படம்லாம் பார்க்க மாட்டேன் சார், ரொம்ப செலக்டிவாக தான் சார் பார்ப்பேன். நான் எழுதின படத்தில் வந்து பெருசாக பார்க்க மாட்டேன் சார். ரொம்ப கமர்ஷியல் படம் பார்க்க மாட்டேன் சார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.